வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மின்சாரம் தொடர்பான அனைத்து சேவைகள், எரிபொருள், பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள், எரிவாயு விநியோகம் உள்ளிட்ட பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் எதிர்வரும் ஜனவரி 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில். வடக்கு கிழக்கில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் இலங்கையின் அமைதியையோ இன ஒற்றுமையையோ உருவாக்காது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. காலநிலை முன்னறிவிப்பில் முரண்பாடு. அனர்த்த முகாமைத்துவ நிலையம், வானிலை திணைக்களம் வேறுபட்ட கருத்துக்கள். நளின் பண்டார குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். மின்சாரம், எரிபொருள் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள், எரிவாயு விநியோகம் மற்றும் பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டு அதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டின் 61வது இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவால் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவிசேட வர்த்தமானியின்படி வைத்தியசாலைகள், பராமரிப்பு நிலையங்கள், மருந்தகங்கள் உள்ளிட்ட சுகாதார நிறுவனங்களில் நோயாளர்களை அனுமதித்தல், பராமரித்தல், பாதுகாத்தல், உணவளித்தல் மற்றும் சிகிச்சை அளித்தல் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நோயாளர் காவு வண்டி சேவைகள், பொது போக்குவரத்து சேவைகள், நீர் வழங்கல் மற்றும் வடிகால் சேவைகள், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் வழங்கல், சேமிப்பு மற்றும் விநியோகம், மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட அரசு நிர்வாக சேவைகளுக்கும் இதில் அடங்குகின்றன. இதற்கு மேலாக இலங்கை மத்திய வங்கி உட்பட அனைத்து அரச வங்கிகள் மற்றும் காப்புறுதி நிதி சேவைகள், உள்ளூராட்சி நிறுவனங்களின் நீர், மின்சாரம், கழிவு நீர் அகற்றும், தீயணைப்பு, கழிவு சுத்திகரிப்பு மற்றும் குப்பை அகற்றுதல் போன்ற சேவைகளும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கண்டியை சேர்ந்த சட்டத்திரணி ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பேரிடர் காலத்தில் ஜனாதிபதி தலைமையிலான தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் தங்களுக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற தவறியதாக தீர்ப்பளிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரியுள்ளார். சட்டத்திரணி எம் கீர்த்தி பண்டார கிருதன தாக்கல் செய்துள்ள மனுவிலே சட்டமா அதிபர், தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம், அமைச்சரவை, அந்த நிலையத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள், நீர்ப்பாசனத்துறை, வானிலை திணைக்களம், கண்டி மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட 37 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். மனுவில் கண்டி நீதிமன்ற வளாகத்திற்குள் அருகில் உள்ள கண்டி சட்டத்திறனிகள் வளாகத்தில் அமைந்துள்ள தனது அலுவலகம் வெள்ளத்தால் முற்றாக சேதமடைந்ததாகவும் இதனால் 8 லட்சத்திற்கும் அதிகமாக நஷ்டம் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் தனது தொழில்துறை கடமைகளுக்கு அவசியமான கணினி உள்ளிட்ட உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் எதிர்வரும் ஜனவரி 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இன்று பிற்பகல் ஹம்பகா நீதிவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட டக்ளஸ் தேவானந்தா 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகேந்திர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு கைது செய்யப்பட்டிருந்தார். மதுஷிடமிருந்து மீட்கப்பட்டிருந்த அந்த துப்பாக்கியின் இலக்கங்களை சோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாருக்கு வழங்கப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பதற்கான தெளிவான விளக்கங்களை அவர் வழங்க தவறியதை அடுத்து அந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்ட அவர் தற்போது மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தோஹாவில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்தில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த விமானம் விசேட பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. 245 பயணிகளோடு காலை 8:27 மணிக்கு தோஹாவிலிருந்து வந்தடைந்த விமானம் தொடர்பாகவே இந்த தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விமானத்தின் 4 பேர் வெடிப்பு சம்பவம் ஒன்றை நிகழ்த்த தயாராக இருப்பதாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. இதனையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் விமானியிடம் விசாரித்த போது விமானத்தினுள் எந்தவிதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என்று விமானி தெரிவித்துள்ளார். எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானம் தரையிறங்கிய பின்னர் பாதுகாப்பு முனையத்திற்கு மாற்றப்பட்டு பயணிகளும் பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். அதன் பின்னர் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பால் தீவிரமான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனையின் போது விமானத்தில் சந்தேகத்துக்கிடமான எந்த பொருளும் கண்டெடுக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து விமானம் மீண்டும் சாதாரண முனையத்திற்கு கொண்டு வரப்பட்டு பிற்பகல் 1:07 மணிக்கு தோஹா நோக்கி புறப்பட்டு சென்றது. கடந்த 26ஆம் தேதி கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் குண்டு இருப்பதாக வந்த தகவலை போலவே இந்த தகவலும் போலியானது என்று போலீசார் குறிப்பிட்டனர். இந்த 2 மின்னஞ்சல்களும் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் இவ்வாறான சீர்குலைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காண குற்றப்புலனாய்வு திணைக்களமும் புலனாய்வு பிரிவுகளும் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்டு சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் பௌத்த ஆலய கட்டுமானங்கள் இலங்கையில் அமைதியினையோ இன ஒற்றுமையோ உருவாக்காது என்று இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் சிஸ்டம் சேஞ்சை முன்வைத்து ஆட்சி அமைத்துள்ள தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இத்தகைய நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்தி நாட்டின் நிலையான அபிவிருத்தி மற்றும் சமூக ஒற்றுமை மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திருகோணமலை, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளிலே சிங்கள பௌத்த மக்கள் வசிக்காத இடங்களில் ராணுவத்தின் உதவியோடு காணிகள் பிடிக்கப்பட்டு பொத்து கோயில்கள் அமைக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக சட்டவிரோதமான கட்டுமானங்களுக்கு தற்போதைய அரசாங்கம் மறைமுக ஆதரவை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை பறிமுதல் செய்து தமிழ் மக்களின் எதிர்ப்பையும் மீறி சட்டவிரோதமான பௌத்த ஆலயம் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவழி நயினாதேவி நாகவிகாரையின் விகாராதிபதி குறித்த காணிகளுக்கு விகாரைக்கு சொந்தமானவை அல்ல என்றும் அங்கு கட்டப்பட்ட ஆலயம் சட்ட விரோதமானது என்றும் பொதுவெளியில் தெரிவித்துள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் புராதன பௌத்த சின்னங்கள் உள்ளன என்ற பெயரிலே நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டு புத்த கோயில்கள் அமைக்கப்படுவது நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயல் என்று அவர் எச்சரித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்துக்கள், முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழும் நிலையில் அங்கு பௌத்தத்திற்கு முதன்மை வழங்க வேண்டும் என்பது ஜனநாயகத்திற்கும் நியாயத்திற்கும் முரணானது என்றும் அவர் குறிப்பிட்டார். சமத்துவம், சகோதரத்துவம், இனங்களுக்கு இடையிலான ஐக்கியம் குறித்து பேசும் அரசாங்கம் இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு துணை போவது நாட்டில் உண்மையான ஒற்றுமையை உருவாக்காது என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தினம் திங்கட்கிழமையும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையும் மிக மோசமான காலநிலையில் நிலவும் என்று அரசு முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ள நிலையில் பாரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கூறினார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அவர் காலநிலை தொடர்பான அறிவுறுத்தல்களில் இரு அரசு நிறுவனங்களுக்கும் இடையில் தெளிவான முரண்பாடுகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர் கூறிய போது வளிமண்டலவியல் திணைக்களம் வழங்கிய எச்சரிக்கைகளை அரசாங்கம் முறையாக கவனிக்காததன் விளைவுகளையே மக்கள் அனுபவித்துள்ளதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகளை தவிர்க்க முடிந்திருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று மற்றும் நாளை அசாதாரண காலநிலை நிலவும் என்று எச்சரித்துள்ள போதிலும் வளிமண்டலவியல் திணைக்களம் மழையுடனான சாதாரண காலநிலையை நிலவும் என்றும் பாரிய ஆபத்து இல்லை என்றும் கூறியுள்ளது. காலநிலை தொடர்பில் எந்த நிறுவனத்தின் தகவல்கள் சரியானது என்பதில் தெளிவின்மை நிலவுவதாக குறிப்பிட்ட நளின் பண்டார இது அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான பரஸ்பர வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேஷியாவின் மேற்கு பகுதியில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி அடுத்து வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் 2/1/2026 அன்று இது தாளமுகமாக மாற்றம் பெறும் என்று யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவொன்றில் இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு திசையில் இலங்கையின் கடற்கரை ஓரமாக நிலவி பின் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.